ஓம் சக்தி அங்காளம்மா, ஓம் சக்தி அங்காளம்மா, ஓம் சக்தி அங்காளம்மா. உலகம் பிறக்க முன் ஒரு நாழி முன் பிறந்தால், கலியுகம் பிறக்க முன் கால் நாழி முன் பிறந்தால், சூரியன் சந்திரன் இல்லாத நாட்டிலே முந்தி பிறந்தால், மூவரை ஈண்டெடுத்தால், செத்து பிழைத்தால், சிவனுக்கே பாரியானால், மாண்டு பிழைத்தால், மறுரூபமான மாயசக்தி எங்கள் ஆதிசக்தி, எங்கள் அங்காள பரமேஸ்வரி. இது அங்காளம்மனுடைய மூல மந்திரம். தினசரி இந்த மாதிரி மந்திரங்கள்லாம் உச்சரிக்கப்படுங்க. அதுக்காக தான் மந்திரங்கள் கொடுத்துட்டு இருக்கேன். இப்போ நீங்கள் பார்த்துங்கிறது மேல்மலையனூர்களுடைய உற்சவர் அம்மாவை தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க. மூலவர் அம்மா தனியாக இருக்கிறாங்க. இது உற்சவர் சாமி. அமாவாசைக்கு ஊஞ்சலுக்காக வெளிவருகின்ற சாமி இது தான். இந்த மாதம் ஊஞ்சல் உற்சவம் கிடையாது. சித்திரை மாதத்தில் எப்பயுமே ஊஞ்சல் உற்சவம் கிடையாது. அதுக்கு பிறகு சக்தி கரகம் எடுப்பாங்க. மாசியிலையும் சித்திரையிலையும் ஊஞ்சல் உற்சவம் கிடையாது. அதை நீங்கள் பதிவு நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அது மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா மாசிலையும் சித்திரையும் ஏன்னு கேட்டிங்கன்னா சக்தி கரகம் சொல்லிட்டு அம்மாவுடைய வடிவமாக சக்தி கரகம் செய்வோம். அதில் அம்மாவே இறங்கி ஊர்வலமாக வருவாங்க. அது நாங்கள் பழக்கத்தில் வச்சுருக்கோம். இது ஆதி காலத்துலேருந்து இந்த பழக்க வழக்கங்கள் இருந்துகிட்ருக்கு. அதனால் ஊஞ்சல் வருஷம் இந்த மாதம் கிடையாது. அதற்காக அம்மா அக்னி கோலத்துலேருந்து போயிட்டு ஜோடித்து அங்கேருந்து ஊர்வலமாக வருவாங்க. இது மாசி மாதத்திலும் சித்திரை மாதத்திலும் ஃபேமஸாக நடக்கும். நீங்கள் வர்றவங்க சக்தி கரகம் பார்க்கலாம் இந்த மாதத்தில். இப்போ நீங்கள் பார்த்துங்கிறது அம்மா ஆடிக்கிட்டு இருக்காங்க. அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அம்மா ஆடி அருள்வாக்கு கொடுப்பாங்க. நிறைய பேர் அருள்வாக்கு கேட்கணுன்னு வராங்க. இதுமாதிரி சாதாரண நாளில் வாங்க. இதுமாதிரி சாதாரண நாளில் வந்தீங்கன்னா அருள்வாக்கு கேட்குறதுக்கு உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை டைமில் எக்கச்சக்கமான கூட்டங்கள் வந்துடுவாங்க. அந்த டைமில் பம்பை சவுண்ட்லேயும் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குதுன்னு கேட்குறது தெரியாது. அம்மா என்ன சொல்ல வராங்கன்றதும் தெரியாது. அதனால் நிறைய பேர் ஞாயிற்றுக்கிழமை வந்துடுறீங்க. ஏன்னா அந்த நாளில் தான் லீவு கிடைக்குதுன்றதுக்காக வரீங்க. நீங்கள் பிரச்சனைக்காக வரவங்க இதுமாதிரி சாதாரண நாளில் வாங்க. சாதாரண நாளில் வந்தீங்கன்னா தான் உங்களுடைய பிரச்சனைகள் கஷ்டங்கள் என்ன பிரச்சனை இருக்குதுன்னு அம்மா சொல்லுவாங்க. நமக்கே ஒரு சில விஷயங்கள் தெரியாமல் இருக்கும். அது அம்மாவை தான் சொல்லுவாங்க. ஏன்னா என்ன பிரச்சனை இருக்குது, குலதெய்வ அருள் இல்லையா உங்களுக்கு வீட்டில், இல்லை மூதாதையர்கள் சாபம் இருக்குதா? ஏன்னா இப்போ வீட்டில் நடக்கிற விஷயங்கள் ஒவ்வொன்றுத்தையும் பார்த்தீங்கன்னா குலதெய்வம் அருள் வேணும், ரெண்டாவது மூதாதையர்கள் ஆசீர்வாதம் வேணும். இது ரெண்டு இருந்தால் தான் நம்மளுடைய வம்சமானது விருத்திக்கு வரும். மேற்கொண்டு பார்த்திங்கன்னா நம்ம பிரச்சனைலேருந்து விடுபடலாம். இவங்க ரெண்டு பேருமே அருள் இல்லைன்னு சொன்னால் மற்ற எந்த கடவுளை கும்பிட்டாலும் உங்களுக்கு அருள் வராது. நிறைய பேர் பார்த்துட்ருக்கேன் சொல்கிறாங்க, நாங்கள் காசி போயிருக்கோம் சார், ராமேஸ்வரம் போயிருக்கோம் சார், எல்லா கோயிலும் சுற்றாத கோயிலே இல்லை சார்னு. எங்கே சுற்றியும் உங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஏன்னா குலதெய்வ கட்டு இருந்தால் உங்களை எந்த தெய்வமும் காப்பாற்றாது. அதேமாதிரி பித்ருக்கள் சாபம் இருந்தால் எந்த தெய்வமும் உங்களுக்கு துணை புரியாது. ஏன்னா இந்த வரங்கள் அவங்க வாங்கியிருக்காங்க. குலதெய்வங்கிறது என்ன, நம்மளுடைய ஆதி காலத்துலேருந்து நம்ம மூதாதையர்கள் எல்லாமே அந்த இடத்துல போய் வழிபட்டுருப்பாங்க, மொட்டடிச்சிருப்பாங்க, காது குத்தி இருப்பாங்க, சிறப்பாக ஃபங்க்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா அப்படியே கும்பலாக போவாங்க. லாரி தான், வண்டி தான், வேன் தான், ஒரு நாள் ஃபுல்லாக இருந்து பூஜை முறைகளை அந்தளவுக்கு சிறப்பாக செஞ்சாங்க. இன்றைக்கி பூஜை முறைகள் யாருமே சிறப்பாக செய்கிறதில்ல. அந்த குலதெய்வ கோயிலுக்கு போகணுன்னாவே ஏதோ ஒரு வெறுப்பாக போகிறாங்க. 6 மாதத்துக்கு ஒரு தடவை, ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை, இந்த மாதிரி போகிறதில்ல. நான் எப்போது தடவை தான் பார்த்திங்கன்னா ஒரு சிலர் குலதெய்வமே தெரியாமல் இருக்குது. அந்த மாதிரி பிரச்சனை தான் நடந்துகிட்ருக்கு. அப்போ எப்படி அந்த குலதெய்வம் நமக்கு கூட நிற்கும்? ஒரு யமனையை உயிரை எடுக்கிறேன்னா அந்த குலதெய்வத்தை கேட்டு தான் யமனையை பிடிக்க முடியும். இல்லைனா யமன் உயிரை எடுக்க முடியாது. ஏன்னா அந்த குலதெய்வம் தான் சொல்லும் உயிரை எடுத்துக்கலாமா வேணாமான்றது. அப்போ குலத்தை காக்குன்ற தெய்வம் தான் குலதெய்வம். நான் எல்லா கோயிலுக்கும் போய் வந்தால் எல்லா கோயிலுக்குமே போனாலும் அவர்கள் யாருக்கும் உங்களுக்கு உதவி செய்ய மாட்டாங்க. காரணம் என்னென்னா அந்த குலதெய்வம் போய் அங்கே நிற்கும். இப்போ மேல்மலையனூர் கோயிலுக்கே வந்திருக்கீங்கன்னு வச்சுங்க, மாதம் வந்துட்டுருக்கீங்க, எனக்கு எந்த வித இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லைன்னு சொன்னால் அந்த குலதெய்வம் இந்த அம்மாக்கிட்ட பேசும். என்னுடைய சன்னதிக்கு வரல, என்னை சாமி கும்பிடலை, என் எல்லை தேவதை அதுதான், அந்த ஊர் காவல் தேவதை, அந்த ஊருக்கு உங்களுக்கு காவல் எல்லாமே அந்த தேவதை தான். அது முனீஸ்வரனாக இருக்கட்டும், இல்லை அம்பாலாக இருக்கட்டும், எந்த தெய்வமாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த காவல் காக்கிறதுக்கு அந்த தெய்வம் தான் உங்களுக்கு உங்களை எதனா ஒரு டிஸ்டர்பன்ஸ் பண்ணாலும் அந்த தெய்வம் இல்லாமல் உங்களுக்கு எந்த வித இதுவும் வராது. அப்போ என்ன பண்ணுறோன்னா நம்ம அந்த குலதெய்வத்துக்கு சரியான முறையில் இன்றைக்கி பங்காளிகளோடு போகிறதுக்கு குறைவாகி போச்சு, குடும்பத்தோடு போகிறது குறைவாகி போச்சு. வாரத்துக்கு ஒரு தடவை போயிட்டு வாங்க. ரொம்ப லாங்காக இருக்குதா, அவங்க ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தடவை போய் வரலாம். ஒரு திருமண நாள்,
ஒரு வீடு கட்டுறீங்க, எல்லாத்துக்குமே அவங்க போய் படைச்சிட்டு அவங்களுடைய ஆசீர்வாதம் கேட்டுட்டு தான் அதுக்கப்புறம் தான் மற்றது எல்லாமே கொடுக்கணும். பத்திரிக்கை எல்லாமே இன்றைக்கி ஒரு சிலர் வச்சுருக்காங்க. ஒரு திருமணம் நடக்கணும்னா கூட முதல்ல போய் குலதெய்வ கோயிலுக்கு வந்து திருமணத்துக்கு பத்திரிக்கை படிச்சுட்டு தான் அப்புறம் கல்யாணம் பண்ணுவாங்க. மற்றவங்க எல்லாருக்குமே கொடுத்துட்டு வருவாங்க. அதேமாதிரி வீடு கிரக பிரவேசம் பண்ணாலும் சரி, அந்த மாதிரி அம்மனுடைய அருள்வாக்கு கேட்டுக்கு தான் இவ்வளோ பேர் வந்திருக்காங்க. அதனால் உங்களுடைய பிரச்சனை கேட்குறோன்னா இதுமாதிரி சாதா நாளில் வாங்க. நானும் சாதா நாளில் தான் வாங்கன்னு சொல்கிறோம். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வர்றதில்ல, கூட்டம் இருக்கிற நாளில் வரீங்க. அது அம்மா என்ன சொல்லுது, என்ன பிரச்சனை இருக்குதுன்றது தெரியணும். டெய்லி நாங்கள் பார்த்துட்ருக்கோம். காலையில் 6 மணிலேருந்து 12-1 மணி வரைக்கும் பார்த்துட்ருக்கோம். அந்த டெஸ்ட்டுக்கு வந்து 2000 ரூபாய் வாங்குகிறோம். அம்மனுடைய அருள்வாக்கு கேட்டு பம்பு ஒடுக்க வச்சு அம்மாவுடைய பிரச்சனை என்ன, உங்களுக்கு என்ன பிரச்சனை நடந்துருக்குன்னு கேட்கறதுக்காக 2000 ரூபாய் வாங்குகிறோம். அதுக்கப்புறம் அந்த பிரச்சனைக்கு பரிகாரங்கள் என்னன்றது அப்புறம் சொல்லுவோம். அம்மாவிட்டே கேட்போம், இதுக்கு என்ன பரிகாரம், என்ன பண்ணால் தீர்வு கிடைக்கும். அதனால் நிச்சயமாக உங்களுக்கு இந்த இடத்துல வந்து தீர்வு கிடைக்கும். ஏன்னா 51 சக்தி பீடங்களில் முதன்மையான சக்தி பீடங்கள் இது தான். இந்த இடத்துல தீராத பிரச்சனைகள் எதுவுமே கிடையாது. அம்பாள் கிட்ட தீராத பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது. எல்லாமே துஷ்ட சக்திகள், கெட்ட சக்திகள், பேய், பிசாசு, பில்லி, சூன்யம் எல்லாமே இந்த இடத்துல போயிடும். ஏன்னா இது சுடுகாட்டு கோயில். சுடுகாட்டு கோயில் ஒன்று பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து காசி, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மேல்மலையூர். இந்த 2 இடத்துலையும் அங்கே வந்து கர்மாவை போக்குறதுக்காக காசிக்கு போகிறாங்க. இங்கே வந்து நம்மளுடைய பிரச்சனைகள், செய்வினை கோளாறு, பேய், பிசாசு, பில்லி, சூனி எல்லாத்துக்கும் இந்த இடத்துக்கு வராங்க. 2மே பாருங்கள், அங்கேயும் பிணை எரிப்பாங்க, இங்கேயும் பிணை எரிப்பாங்க. 2மே சுடுகாட்டு தான். இந்த காசிக்கும் மேல்மலையனுக்கும் உள்ள இது தான். அதுக்கு தான் வந்து காசியில் போயிட்டு கங்கையில் போய் நிறைய பேர் வந்து கர்மாவை கரைச்சிட்டு வராங்க. அவங்க இறந்தவர்களுக்கு வந்து திதி கொடுக்குறாங்க. அவங்களுக்கு எடுத்துகிட்டு போய் சாம்பலை வந்து கரைச்சிட்டு வராங்க. இதுக்கு என்னென்னா மேற்கொண்டும் அவங்க நம்மளுடைய பூர்வீகத்தில் அவங்க ஜென்மங்கள் பிறக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான். இந்த கலியுகமே வந்து 80% வந்து பிரச்சனை தான் உருவாக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா 3 பங்கு முடிஞ்சு தான் 4வது பங்கு வந்திருக்கோம். கிரேதாயகம், திரேதாயகம், துவாரகம், கலியுகம் சொல்லிட்டு ஒவ்வொரு யுகத்திலையும் நடந்து தான் இப்போ 4வது யுகமும் வந்துட்டுருக்கு. அதனால் ஒருத்தர் அடித்து பிடிச்சி இந்த மாதிரி தான் வாழ்க்கையில் முன்னேறணும்னு சொல்லிட்டு வீட்டில் குடும்பத்துக்குள்ளே பல பிரச்சனைகள். அக்கம் பக்கத்தில் பேச முடியாது, அண்ணன் தம்பிக்கிட்ட பேச முடியாது, எல்லாமே உறவு முறையில் எல்லாமே கட்டாகி போச்சு. இது காரணம் என்னென்னா இந்த கலியுகம் அந்த மாதிரி வேதனையை கொடுத்துருக்கு. அதனால் வந்து இந்த தெய்வத்தோடு நம்ம வந்து பயணிக்கும் போது தான் நமக்கு நல்ல நல்ல பிரச்சனைகள்லேருந்து விடுபடலாம். அதான் அம்மாவை கேட்டுட்ருக்காங்க. அவங்கவுங்க பிரச்சனை என்னன்னு சொல்லிட்டு அம்மாவே சொல்லுவாங்க. அதனால் மலையனூர் வந்தால் மாற்றங்கள் நிச்சயமாக கிடைக்கும். நானும் 10 வருஷமாக கஷ்டப்பட்டுருக்கேன், 20 வருஷமாக கஷ்டப்பட்டுருக்கேன்றக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். அது அம்மா வந்து இந்த மாதிரி தெளிவு பண்ணி தான் அனுப்புவாங்க. ஏன்னா இங்கே வந்து போகாத விஷயங்களே கிடையாது, எல்லா விஷயங்களுக்கும் தீர்வு கிடைக்கிது. அதனால் மலையனூர் நம்பி வரலாம். நிறைய பேர் என்னென்னா செலவாகுமோ சொல்லிட்டு நிறைய அங்கங்கே செலவு பண்ணிட்டு வராங்க. அந்த மாதிரி பார்க்காதீங்க, டெஸ்ட் பண்ணிங்க. உங்களை பற்றி உங்கள் பிரச்சனை என்னன்றது ஃபஸ்ட்டு தெளிவு பண்ணிங்க. அதுக்கப்புறம் நீங்கள் செய்கிறது பரிகாரங்கள் செய்தாலும் செய்யலாம், செய்ய விட்டாலும் போகலாம். அதை பற்றி கவலை இல்லை. உங்கள் பிரச்சனை என்னன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுங்க. குடும்பத்தில் வாட்டி வதைக்குது, நீங்கள் திருமண தடை, குழந்தை பாக்கியம், வீட்டில் நிம்மதி இல்லாத, வீட்டில் படுத்தாவே நிம்மதி இருக்காது. அப்படியே பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை தான். அப்பம் பிள்ளைக்குள்ளே சண்டை, பொண்டாட்டிக்குள்ளே சண்டை, நிம்மதியே இல்லைங்கன்னா அந்த கலியுகம் அந்த வேதனையை கொடுத்துட்ருக்கு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பிரச்சனை என்னன்றது இங்கே வந்து பார்க்கணும். அந்த பிரச்சனையை கேட்டு அதுக்கு என்ன பரிகாரங்கள், அதான் அம்மா ஆடிக்கிட்டு இருக்காங்க. அம்மா ஆடி வந்து அருள் வாக்கு கொடுப்பாங்க. இங்கே வந்து சாதாரணமாகவே பாருங்கள், ஒரு சாதாரண பெண் வந்து ஆடி எந்த அளவுக்கு ஆடுது பாருங்கள். இதெல்லாம் தெய்வசக்தி இருந்தால் மட்டும்தான் ஆட முடியும். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி அம்மன் அருள் இருந்தும் இன்றைக்கி அருள் வாக்கு சொல்ல முடியாமல் துவைக்கிறாங்க. முன்னே நல்லா வந்ததுங்க, சாமி நல்லா ஆடி இருந்தது, அது வரைக்கும் நல்லா இருந்தேங்க. இப்போ எப்போ சாமி என்னை விட்டு விலகிச்சோ அன்னையிலேருந்து குடும்பத்தில் கஷ்டங்கள் பிரச்சனைகளும் வந்துட்டுருங்க. இதுக்கு என்ன காரணம்னே தெரியலன்னு நினைக்கிறாங்க. அதனால் அம்மா ஆடும் போதே வாங்க, வந்து அம்மாவை வந்து நெருங்கி அவங்களுக்கு எத்தனை அளவு போடலாம் அம்மாவக்கிட்ட கேளுங்க. அம்மாவே சொல்லுவாங்க, அருள்வாக்கு கொடுப்பாங்க. உங்களை கட்டிலே வந்து யாருமே போட முடியாத அளவுக்கு அம்மா வந்து அருள்வாக்கு கொடுத்து உங்கள் மேலே எந்த பிரச்சனையும் வராமல் பார்த்துக்குவாங்க. பாருங்க, அம்பாள் வந்து ஆடிக்கிட்டு இருக்கு பாருங்கள். இந்தமாதிரி பெரியவங்க சின்னவங்க எல்லாருக்குமே அம்மா வந்து ஆடுவாங்க. ஆடி வந்து அருள்வாக்கு சொல்லுவாங்க. அவங்க சொல்கிற அருள்வாக்கு கரெக்டாக இருக்கும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து என்னென்ன தெரியல, அந்த சாமி ஆடும் போதே என்ன பண்ணணும்னு ப்ரொசீஜர் தெரியல. அதுக்கப்புறம் சாமி போன பிறகு தான் நினைக்கிறாங்க, என்னங்க சாமி நல்லா ஆடி இருந்தது, அது வரைக்கும் எனக்கு வீட்டில் எந்த பிரச்சனையும் குழப்பங்கள் இல்லாமல் இருந்தது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கைகால் வலி, உடம்பு வலி, எல்லா பிரச்சனையும் சேர்ந்துருக்கு. வீட்டிலே வந்து நிம்மதி இல்லாத இருக்குது. அதுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலன்னு நினைக்கிறாங்க. அதுக்கு தான் நாங்கள் வந்து அம்மாக்கிட்ட அருள்வாக்கு கேட்டு எத்தனை அளவு போடணும் என்னான்னு கேட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு வந்து வழிபாட்டு முறைகளை கொடுக்குறோம். சக்கரங்கள், மந்திரங்கள், இப்போ எல்லாமே வந்து கலியுகத்துக்கு எல்லாமே பயன்படுத்தணும்.
சித்தர்கள் அந்த காலத்தில் கண்டுபிடிச்சி கொடுத்துட்டாங்க, இதெல்லாம் பயன்படுத்துங்கன்னு சொல்லிட்டு. அதனால் வந்து எல்லா யுகமும் கடந்து கடைசி யுகத்துக்கு வந்திருக்கோம். 5125 ஆண்டுகள் ஆயிடுச்சு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எல்லாமே தேவை. தெய்வ வழிபாடுகள் முக்கியமாக நமக்கு தேவை. 80% தேவை, 20% தான் நம்ம வந்து இருக்கலாம். இல்லைன்னு சொன்னால் அவங்க இல்லாமல் எந்த ஒரு செயலும் நடக்காது. அதுக்காக என்னென்ன டிப்ஸு ஃபாலோ பண்ணணும், அதுக்காக என்னென்ன செயல்படுத்தணும், அதுக்காக என்னென்ன வழிபாட்டு முறைகள்லாம் என்ன, அது எல்லாத்தையும் நாங்கள் கொடுத்துட்டு வந்துட்ருக்கோம். அதை எல்லாம் நீங்கள் அனுபவிச்சிங்கன்னா தான் நம்ம இன்பத்தோடு வாழலாம். ஏன்னா மனிதர்கள் இந்த மாதிரி தான் இருக்கும், கலியுகம் இந்த மாதிரி தான் இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க ஆதி காலத்திலே குறிச்சிட்டாங்க. 4 யுகங்களுக்கு அப்புறம் தான் வந்து இப்போ கலியுகம். ஏன்னா முதல்ல சக்தி யுகம், சக்தி யுகத்தில் தான் அம்மா பிறக்கிறாங்க. லலிதா திரபதி சுந்தரி சொல்லிட்டு 3 அவதாரம் எடுக்கிறாங்க. அந்த 3 அவதாரத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா படைத்தல், காத்தல், அழித்தல், மறுதல், அருளுதல் எல்லா வேலையும் செஞ்சிட்ருக்காங்க. அடுத்த பிரிவு தான் வந்து கிரேதாயுகம், தோவார யுகம், கலியுகம். கடைசி யுகம் தான் கலியுகம். இப்போ கடைசி யுகத்தில் தான் நம்ம இருந்துகிட்ருக்கோம். அதனால் பார்த்திங்கன்னா இப்போவே வந்து நம்மளுடைய இறைவனுடைய அருளை பெறணும் டெய்லி வந்து பார்த்திங்கன்னா. அதனால் வந்து கோயில் குளம்னு வந்தீங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மனம் வருத்துகிற மாதிரி ஒவ்வொரு செயலும் இருக்கணும். ஏன்னா வீட்டில் புலம்பி பிரயோஜனமே கிடையாது. கோயிலுக்கு வந்து தான் நம்மளுடைய புலம்பல் இருக்கணும், அழுவணும், நம்ம கண்ணீர் விட்டு அழுவணும். இந்த பிரச்சனையே இதுக்காக தான்மா வந்திருக்கிறேன், என் பிரச்சனையை தீர்த்து வைக்கணும், நீ தான், உன்னால் தான் முடியும். அந்த நம்பிக்கை வந்து முழுசாக நம்ம கொடுக்கணும். அவங்களால முடியாதது, தீர்க்க முடியாத பிரச்சனை எதுவுமே கிடையாது. அவங்களால நிச்சயமாக முடியும். 1 மணி நேரம் 2 மணி நேரம் உட்காந்து அழுங்க. உங்கள் குரல்கள் வந்து இங்கே பதிவு கடுங்க. ஏன்னா இது அம்மாவுடைய சக்தி பீடங்களில் முதன்மை சக்தி பீடம். நீங்கள் அழுதினா அம்மாவுக்கு குரலுக்கு நிச்சயமாக அதுக்கு பதில் கிடைக்கும். இந்த இடத்துல அழுதுட்டு போய் பாருங்கள், அடுத்த தடவை வரும்போது நிம்மதியாக சந்தோஷமாக வருவீங்க. இது நாங்கள் கண்ட உண்மை. இது வந்து நிறைய பேருக்கு நான் சொல்லுவேன். அதனால் உங்கள் பிரச்சனையை நம்பி நம்ம வந்து அழுகணும், உட்காரணும். நம்மளோட புலம்பல் வந்து அம்மாவுக்கிட்ட கேட்கணும். மற்ற யார்கிட்ட சொல்லி உங்களோட பிரச்சனை தீராது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அங்கப்பிரகாணம் வர்றதோ, அடிப்பிரச்சனை போடுறது, இது மனம் வருத்தணும், உடல் வருத்தணும். அதுக்காக தான் அந்த காலத்தில் அந்த வழிபாட்டு முறைகளை கடைபிடிச்சாங்க. சாப்பிடாமல் இன்றைக்கும் வந்து ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா சாப்பிடாமே இருப்பாங்க. சனிக்கிழமை விரதம்னா சாப்பிட மாட்டாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவங்க நடைப்பயணமாக மேற்கொண்டாங்க. அங்கேருந்து இப்போ தான் வந்து பஸ்ஸு, லாரி, வேன் எல்லாமே வந்துட்டுருக்கீங்க. அதுவும் இல்லாத பார்த்திங்கன்னா சாமி தரிசனம் கும்பிட்றது வந்து குறைவாக இருக்கிறது. வந்துட்டு பார்த்துட்டு உடனே ஓடுறீங்க. கூட்டம் அதிகமாக இருந்தால் போயிடுறீங்க. சித்திரை அமாவாசை வந்து சரியான அமாவாசை. சித்திரை அமாவாசை மாதத்தில் முதல் வருது. இந்த அமாவாசை ஊஞ்சல் உற்சவம் இல்லைன்னு சொல்லிட்டோம். அப்போ என்ன பண்ணணும், லைனில் போய் நிற்கணும். சாமி தரிசனம் பார்க்குறதுக்காக நம்ம லைனில் நின்று சாமியை பார்க்கணும். சாமியை பார்த்தா தான் நமக்கு வந்து ஏதோ ஒரு பிரச்சனை வந்து தீர்வு கிடைக்கும். ஏன்னா மாதம் வந்துட்டு ஊஞ்சல் வழிபாட்டெலாம் பார்த்துட்டு வந்த தடவை வந்து சாமி நிச்சயமாக நின்று சாமி தரிசனம் நான் பார்த்துட்டு போவேன்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானத்தோடு வரணும். இங்கே வந்து அந்த கூட்டத்தை பார்த்துட்டு எல்லாருமே இந்த கூட்டமாக இருக்குது, இப்போ வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுங்க. அப்புறம் என்ன சக்தி உங்கள் மேலே வந்து வரும்? அம்மனுக்காக தான் நம்ம காத்திருக்கிறோமே, நமக்காக அம்மா காத்திருக்க மாட்டாங்க. அதனால் வந்து இந்த மாதமாவது நான் பார்ப்போம்மா, ஏன்னா ஊஞ்சல் உற்சவம் இல்லை, அதனால் நான் பார்த்தே தரணும். 4 மணி நேரம் 5 மணி நேரம் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணால் தான் உங்களுக்கு பலன் கிடைக்கும். இன்றைக்கி அந்த மாதிரி கிடையாது. கூட்டமாக வந்து பார்த்துட்டு வெளியே சுற்றி பார்த்துட்டு அப்படியே போயிடுறாங்க. ஞாயிற்றுக்கிழமை கூட பார்க்குறேன் நிறைய பேர் சாமி தரிசனம் பார்த்துட்டிங்கன்னா, இல்லைங்க நான் அடுத்த தடவை வந்தால் பார்த்துக்கிறேங்க. அப்புறம் எங்கே வர்றதுக்கு உங்களுக்கு டைம் கிடைக்கும்? இன்னும் இருக்க மக்கள் தொகை அதிகமாகும், இன்னும் பிரச்சனைகள் அதிகமாகும். அந்த பிரச்சனை தீர்வு கிடைக்கிறதுக்கு இந்த இடத்துக்கு வந்தே போவாங்க. மலையனூர் போனால் தான் தீர்வு கிடைக்குன்னு சொல்லிட்டு வருவாங்க. இன்றைக்கி 100 பேர் வராங்கன்னா நாளைக்கு 1000 பேர் வருவாங்க, 1000 பேர் வரனா 1,00,000 பேர் வருவாங்க. ஏன்னா இன்றைக்கி திருவண்ணாமலை முதன்மையான தலம், சிவனுடைய முதன்மையான தலம். அதேமாரி பார்த்திங்கன்னா மேல்மலையனூர் சக்தி பீடங்களில் 51 சக்தி பீடங்களில் முதன்மையான தலம். அதனால் இனிமேல் மக்கள் வந்துக்கிட்டு தான் இருப்பாங்க. அப்போ குறைகள் தீரணும்னா என்ன பண்ணணும், நம்மளை நேர்த்தி கடன் அதிகப்படுத்தணும். அதுதான் கஞ்சூலி வேஷம் போடுங்கன்னு சொல்கிறோம். நிறைய வேஷங்கள் அம்மனுடைய வடிவங்கள் நிறைய இருக்குது. சந்தோஷமாக இருக்கிற வடிவங்கள் நிறைய இருக்குது. வேப்பஞ்சலை கட்டலாம், கஞ்சூலி வேஷம் போடலாம், அங்கப்பிரகாணம் வரலாம், மொட்டை அடிச்சுக்கலாம். இது எல்லாமே நேர்த்தி கடன் தான். இந்த நேர்த்தி கடன் செய்கிறதுக்காக தான் இங்கே வரணும். நடைப்பயணம், அங்கப்பிரகாணம் நிறைய நான் சொல்லிகிட்டு இருக்கேன். இதெல்லாம் வந்து கலந்துங்க, இதெல்லாம் வந்து செயல்படுத்துங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு என்ன பலன் தருதுன்னு பாருங்கள். 108 தடவை சுற்றலாம். குழந்தை இல்லாதவர்கள்லாம் வந்து இந்த கோயிலை வந்து 108 தடவை சுற்றலாம். நீங்கள் சுற்றுறது அம்மாவுக்கு தெரியும். குழந்தை இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சாதாரணமாக வந்துட்டுருக்கீங்க. உங்கள் குறைகள் வந்து இந்த இடத்துல தான் பதிவுகள் கொடுக்கணும். அந்த பதிவுக்கு நிச்சயமாக அம்மா பலன் தருவாங்க. முழுசாக நம்பணும். நான் இது வரைக்கும் என்னுடைய செயல்கள் எல்லாமே வெற்றிகரமாகிறதுக்கு காரணம் என்ன, நான் முழுசாக நம்பிக்கிட்டு இருக்கேன். முழுசாக செயல்படுத்துவேன். இதுக்காக வந்து மற்றவங்க எல்லாருமே சொல்லலாம்,
அந்த பொண்ணு அது என்ன பைத்தியம் மாரி சுற்றுதுன்னு கூட சொல்லலாம். பரவாயில்ல, அம்மாவனுடைய பைத்தியமாக கூட இருக்கலாம், அதுக்காக பிரச்சனை இல்லை. யார் எதனை செய்து சொன்னாலும் பரவாயில்ல, அம்மா நம்மக்கிட்ட பேசுவாங்க, அம்மாவுடைய செயல்கள் என்னன்றது நமக்கு தெரியும். வீட்டில் நிறைய பேர் இதுமாரி நிறைய பேர் சொல்கிறாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இன்னும் அந்த பொண்ணு இன்னும் அவ்வளோ பைத்தியமாக சுற்றுது, கோயில் குளம்னா அவ்வளோ இதுவாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பற்றி கவலை இல்லை. நம்ம இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கோமா, நல்லா இருக்கிறோமா, நமக்கு எதனா வேண்டுதல் கிடைக்குதா, தேடுகின்ற விஷயத்துக்கு அம்மா கொடுக்குறாங்களான்னு பாருங்கள். அங்கே கோயில் உள்ள பார்த்திங்கன்னா நாங்கள் எல்லாருமே டெஸ்ட் பண்ணுவோம். டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு 12, 1 மணி 2 மணிக்கு மேலே தான் இந்த மாதிரி பூஜைகள் பண்ணுவோம். ஆண் பாவ பெண் பாவ பிடிக்கிறது, அவங்க எந்த மாதிரி சேர்ந்துருக்காங்க, முஸ்லீமுக்கு சேர்ந்துருக்காங்கன்னா அது ஒரு அதனுடைய இது வேறு மாதிரி இருக்கும். கிறிஸ்டின்கிட்ட சேர்ந்துருக்காங்கன்னா அதுவும் மாதிரி செய்வோம். சக்கரங்கள் போகிறதுலேருந்து அந்த என்ன செய்யணுமோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி செய்கிறோம். இங்கே எல்லாமே பிரச்சனைகளை தீர்வதற்கான இடம் தான் மேல்மலையனூரை தவிர நாங்கள் பிரச்சனை யாருக்குமே கொடுக்கறது கிடையாது. நிறைய பேர் கேட்குறீங்க, இதுமாரி அவங்களுக்கு செய்யலாமா, செஞ்சால் தீர்வு கிடைக்குமா, எதனா பண்ண முடியுங்களான்னு கேட்குறாங்க. அந்தமாரி நாங்கள் யாரும் செய்கிறதில்ல. ஏன்னா இதுதான் எண்டு. மலையனூர் வந்தால் தான் ஒரு பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்குன்னு வராங்க. இன்னும் மக்கள் இனிமேல் தேடிட்டு வருவாங்க. இனிமேல் வருங்காலத்தில் எக்கச்சக்கமான கூட்டங்கள் மாவட்டம் வாரியாக எல்லா ஊர்லேயும் பார்த்துட்ருக்காங்க. அம்மனுடைய செயல்கள் எல்லாமே தெரியணுன்றது தான் இன்றைக்கி வந்துட்டுருக்கு. அதனால் தேடி வந்துட்டுருக்காங்க. எனக்கு தீர்வே கிடைக்கல, 20 வருஷமாக 30 வருஷமாக படாத பாடுபட்டுருக்கேன், எனக்கு தீர்வு கிடைக்குமான்னு நம்பி தான் வராங்க. அவங்களுக்காக நாங்கள் தான் அந்த பரிகாரங்கள் எல்லாமே செஞ்சிட்ருக்கோம். அதனால் யாருக்குமே கெடுதல் செய்கிறதுக்காக எந்த ஒரு செயலுக்கும் வராதிங்க. ஒரு திருமண தடையாக இருக்கும், ஒரு புத்திரபாக்கிய தடையாக இருக்கும், ஒரு குடும்பத்தில் கஷ்டமாக இருக்கும், பிரச்சனையாக இருக்கும், என்ன நினச்சாலும் சரி அதுக்காக வரலாம். ஆனால் வேறு பிரச்சனையை நம்பி கேட்டுட்டு வராதிங்க. அதுக்காக யாரும் செலவு பண்ணாதீங்க. செலவு பண்ணாலும் இங்கே ஏர்வை ஆகாது. ஏன்னா அம்மா கிட்ட நாங்கள் பிள்ளையாக இருந்துகிட்ருக்கோம், அம்மாவுடைய பூசாரிகளாக இருந்துகிட்ருக்கோம். எங்களுக்கு நாங்கள் துரோகமோ ஏதோ ஒரு பிரச்சனையோ நாங்கள் உருவாக்கினா நாங்கள் வம்சமே இருக்க முடியாது, அம்மாக்கிட்ட நெருங்கி இருக்க முடியாது. இன்றைக்கி பூஜை செய்து பக்கத்துலேயே உட்காந்து அம்மனுடைய பூஜை செஞ்சிட்ருக்கோம், அபிஷேகம் பண்ணிகிட்ருக்கோம், எல்லாத்தையுமே பண்ணிகிட்ருக்கோம். அது எல்லாமே எங்களுடைய அம்மா தூண்டுதல் பண்ணி தான் உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைக்கு தீர்வு கொடுன்னு சொல்கிறாங்க. அந்த தீர்வு தான் நாங்கள் இருக்கிறோமே தவிர பிரச்சனை உருவாக்குற இடத்துல நாங்கள் இல்லை. அதனால் பார்த்திங்கன்னா இங்கே நிச்சயமாக நிரந்தரமான தீர்வு கிடைக்கும். அதனால் அங்கங்கே கோயில் குளம்னு போயிட்டு அங்கங்கே செலவு பண்ணிவிட்டு எக்கச்சக்கமாக செலவு பண்ணிகிட்ருக்கீங்க. இன்றைக்கி 100க்கு 80 பேர் ஃப்ராடுத்தனம் தான் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த ஃப்ராடுத்தனத்தோடு நீங்கள் கலந்து அவங்ககிட்ட ஏமாறுதல் பண்ணிக்காதீங்க. இங்கேயே வந்தாலும் ஏமாந்து போகாதீங்க. இங்கேயும் எலுமிச்சம்பழம் சுற்றி போகிறவங்களாம் கழிப்பு எடுக்கிறேன்னு சொல்லிட்டு கழிப்பு எடுப்பாங்க. அவங்கள யாரையும் நம்பாதீங்க. இந்த கோயிலுடைய தலைமை குருக்களாக இருந்துட்டுருக்கேன், எப்போ வந்தாலும் பார்த்துக்கலாம். எந்த பிரச்சனைக்கும் உங்களுக்கு நிரந்தர தீர்வு கொடுக்குறது தான் நாங்கள் இருந்துகிட்ருக்கோம். பாருங்கள், கழிப்பு எடுத்துகிட்ருக்காங்க பாருங்கள். அதனால் நீ எப்போ வேணாலும் ஃபோன் பண்ணி கேட்கலாம், ஐயா இந்தமாதிரி கழிப்பு எடுத்துகிட்டு போனால் எனக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகலை, இதுக்கு என்ன வழிகள் சொன்னால் எல்லா வழிகளும் நாங்களே கொடுத்துட்ருக்கோம். திருமண தடையாக இருக்கட்டும், எந்த பிரச்சனையாக இருக்கட்டும், தொழில் தடையாக இருக்கட்டும், எந்த உங்களுக்கு பிரச்சனைக்கு என்ன தீர்வு கிடைக்கணுமோ அத்தனை தீர்வுகளும் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். அதனால் பயப்படவே தேவையில்லை, நம்பி வரலாம். மலையூர் வந்தால் நிச்சயமாக மாற்றங்கள் வரும். அது எந்த விதத்துலேயும் நீங்கள் யோசனை பண்ண தேவையில்லை. முழுமையாக நம்பி வாங்க. நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்துங்க. டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஒரு 2000 ரூபாய் கொடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பரிகாரங்கள் பண்ணுவது எப்போ வேணாலும் பண்ணிக்கலாம். அம்மா பழம் கொடுத்துருவாங்க. பழம் கொடுக்கும்போது உன்னை நான் காப்பாற்றுறேன், இதுக்காக தான் நீ வந்திருக்கிற, இந்த பிரச்சனை உனக்கு இருக்குது, இந்த பிரச்சனை நான் தீர்த்து கொடுக்குறேன், அதனால தான் எல்லைக்கு நீங்கள் வரீங்க. இந்த வீடியோவே பார்க்குறீங்கன்னா கூட அம்மாவுடைய ஆசீர்வாதம் அருளும் இருந்தால் தான் இந்த வீடியோவே பார்க்க முடியும். அம்மா உங்களை அழைக்கிறாங்க. உங்கள் பிரச்சனைக்கு இந்த இடத்துல போனால் ஒரு தீர்வு கிடைக்கும் தான் இந்த வீடியோவே பார்ப்பீங்க. ஏதாச்சுமா ஏதோ ஒரு கஷ்டங்கள் இருக்குன்னு பிரச்சனை இருக்குன்னு நினச்சிக்கிட்டே இருப்பீங்க. நினைக்கும் போது தான் இந்த வீடியோவே வரும். என்னோடய வீடியோ வருதுன்னா உங்களுக்கு பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும்னு நம்பி வரலாம். அது அம்மா லிங்க் பண்ணுறாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. இந்த இடத்துக்கு போ, இந்த நபரை பாரு, இந்த நபரை சந்திச்சுனா உனக்கு நிச்சயமாக தீர்வு கிடைக்கும் அப்படின்றது அம்மா சொல்கிறாங்க. அதனால் இந்த இடத்துக்கு வாங்க, உங்கள் பிரச்சனைகள் வைங்க, அம்மாக்கிட்ட குறை சொல்லுங்கள், நேர்த்திக்கடன் வச்சுங்க. நிறைய அம்மாக்கிட்ட கேட்க வேண்டிய விஷயத்துக்கு நிச்சயமாக அம்மா அருள் புரிவாங்க. அதனால் தொடர்ச்சியாக வாங்க. நல்லது நடந்தால் இந்த இடத்துக்கு அடிக்கடி போங்க. அம்மாக்கிட்ட வந்த பிறகு நான் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகணும்னா அடிக்கடி போங்க. உங்கள் குலதெய்வ கோயிலுக்கும் அடிக்கடி போங்க. வாரத்துக்கு ஒரு தடவை, பக்கத்தில் இருந்தால் வாரத்துக்கு ஒரு தடவை போங்க. இல்லை கொஞ்சம் தூரத்தில் இருந்தால் மாதத்துக்கு ஒரு தடவை போங்க. பௌர்ணமி கூட உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போகலாம். அங்கே போகும்போதே உங்கள் வழிபாட்டுகளோடு வெள்ளம் வாங்கிட்டு போய் கொடுங்க.
நம்ம இனிப்பு கொடுத்தா இனிப்பு நிச்சயமாக கொடுப்பாங்க. 1 கிலோ 2 கிலோ 3 கிலோ எத்தனை கிலோ வேணுமோ உங்களுக்கு பிரியப்படுதோ மனசில் தோணுதோ அத்தனை கிலோ வெல்லம் வாங்கிட்டு போங்க. குலதெய்வத்துக்கு போகும்போதே வீட்டில் இருந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போங்க. அங்கே போய் எந்த பொருளும் வாங்காதீங்க. நாளே எடுத்து வச்சுங்க. எடுத்து வச்சுக்கிட்டு தான் அங்கே போகணும் அந்த குலதெய்வ கோயிலுக்கு. அப்போவே அந்த குலதெய்வமானது நேர் எதிரே வந்துட்டுருக்குமா. இன்றைக்கி அப்படி கிடையாது. அங்கே போயிட்டு தான் அங்கங்கே பொருள் வாங்குறாங்க. எதை வாங்கினாங்க, எதை விட்டாங்க, எதை வாங்கணும், என்ன இதெல்லாம் மறந்துட்டுனேன்னு நினைக்கிறாங்க. அதனால் நாளே அங்கே குலதெய்வ கோயிலுக்கு போகிறோன்னு சொன்னால் நாளே தேவையானது எல்லாமே வாங்கி வச்சுக்கணும். ஒரு அன்னக்கூடை வாங்கிக்குவாங்க. அன்றைக்கி பார்த்திங்கன்னா பித்தளை செம்பு அன்னக்கூடைலாம் இருக்கும். அந்தமாதிரி அன்னக்கூடையில் வச்சுக்குவாங்க. எல்லாத்தையுமே நாளே வாங்கி வச்சுருவாங்க. அங்கே போய் எந்த பொருளும் வாங்க மாட்டாங்க. அங்கே போய் நம்மளுடைய உட்காந்து நம்ம தியானிக்கணும். நம்மளுடைய இன்றைக்கி ஃபுல்லாகவே பொங்கல் செய்யணும். அம்மாவுக்கு என்னென்ன செய்யணும், படையல் பண்ணணுமா, அபிஷேகம் பண்ணணுமா, எல்லாமே மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் செய்ய தான் நமக்கு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். அந்த குலதெய்வம் நம்மளை காத்து நிற்கும். நீங்கள் எடுத்துகிட்டு போகிறது அந்த குலதெய்வத்துக்கு தான்றது தெரியும். அதனால் உங்களுக்கு பிடிச்சி எந்த பொருளும் வாங்கி அந்த மாதிரி பொருள்லாம் வாங்கி போய் செய்யுங்க. சைவ வழிபாடாக இருந்தால் சைவ வழிபாடு செய்யுங்க. அசைவ வழிபாடுன்னா அதுக்கேற்ற வழிபாடுகள் செய்யுங்க. தொடர்ச்சியாக பண்ணிகிட்டே வாங்க. அப்போ தான் அந்த குலதெய்வம் நம்மளை காத்து நிற்கும். நம்மளுடைய பிரச்சனையாக எத்தனை பிரச்சனை இருந்தாலும் அந்த குலதெய்வம் நம்ம முன்னாடி நிற்கும். அதேமாரி மூதாதையர்கள் வயசானவங்கள்லாம் கைவிட்டுறாதீங்க. அவங்களுக்கு பணிவிடை செய்யுங்க. அவங்க கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுங்க. வயதான காலத்தில் அவங்கக்கிட்ட சாபம் வாங்காதீங்க. இந்த சாபம் வாங்கினா நம்மளையும் தாக்கும், நம்மளுடைய பிள்ளைகளையும் தாக்கும். நாளைக்கு திருமணத்துக்கு தான் பார்த்தீங்கன்னா அவங்களாம் ஒரு பிரச்சனையாக இருப்பாங்க. அவங்க எந்தெந்த அளவுக்கு சாபம் விடுறாங்களோ அந்த சாபம் நம்மளை தாக்கும். இன்றைக்கி சரியான முறையில் திருமணன்றது சரியான முறையில் நடக்கலை. நானும் பல இடத்துல பார்த்துட்டுங்க, பொறுத்தவங்க உள்ளங்க பிரச்சனையாக இருக்குதுங்க. அதுக்கு காரணம் என்னென்னா இவங்களுடைய சாபம் தான். அதனால் வயசான காலத்தில் அவங்களுக்கு எல்லாமே அரவணைப்பு கொடுங்க. அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க. நம்மளுடைய கூட இருக்கிறவங்க தான் தெய்வங்களே. இந்த தெய்வத்தை கூட நம்ம எல்லாமே வழி நடத்தினோம்னா எல்லா தெய்வங்களும் நம்ம கூட நிற்கும். நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு பின்னாடி பிரச்சனையாக நிற்கும். அதான் கலியுக வாழ்க்கை. கலியுகம் வேற ஒரு தனிப்பட்ட ஒரு இது இல்லை. நம்மளுடைய பின்னாடி பிரச்சனைகள்லாம் நமக்கு நிறைய இருக்குன்னு சொல்கிறதுக்கெல்லாம் வழி எதுவுமே கிடையாது. இங்கேயே தான் நம்ம அனுபவித்து தெரிந்தே ஆகணும். நம்ம ஒரு பிரச்சனை இருக்குது, கஷ்டங்கள் இருக்குது, இன்றைக்கி படுக்கையாக இருக்குன்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணோன்னு பாருங்கள். யாராருக்கு என்னென்ன துரோகங்கள் பண்ணோம், என்னென்ன நம்பிக்கை பண்ணோம், என்ன அந்த சொத்தில் எவ்வளோ வில்லங்களை உருவாக்கியிருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் நினச்சி பார்த்திங்கன்னா அது நிச்சயமாக அந்த கர்மா சொல்லும். நான் இந்த பிரச்சனை பண்ணிக்கிறது உண்மைதான், ஆனால் இப்போ தான் எனக்கு தெரிய வருது. அது ஆரம்பத்திலே தெரிஞ்சு தான் நிச்சயமாக அதிலேருந்து நீங்கள் காப்பாற்றப்பட்டிருக்கலாம். எல்லாம் போகிற காலத்தில் தான் நமக்கு உணர்த்தும், நம்ம இந்த பிரச்சனை பண்ணியிருக்கிறோம் அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். அதுக்கப்புறம் நம்ம எந்த முயற்சி எடுத்தாலும் அது வெற்றி தராது. அதனால் இருக்கும் போதே சொத்து பத்து இருக்குதா, அண்ணன் தம்பிக்கு சேர வேண்டியதா, எல்லாத்தையும் பங்கு பிரித்து கொடுத்துருங்க. எதையுமே கோர்ட்டு கேஸுன்னு போய் நிற்காதீங்க. நம்ம என்ன பண்ண போகிறோம், உங்களுடைய சொத்தை யாரும் பங்கு கேட்க யாரும் வரமாட்டாங்க. நீங்கள் சம்பாரித்து வச்ச சொத்தை யாருமே கேட்க மாட்டாங்க. மூதாதையர் சொத்து தான் கேட்பாங்க. அந்த மூதாதையர்கள் நீங்கள் சரியான முறையில் கவனிக்க போட்டாலும் அந்த சொத்தில் வில்லங்க கோர்ட்டு கேஸுமாக நடப்பீங்க. அதுக்கப்புறம் அந்த சொத்தை யாருமே அனுபவிக்க முடியாது. நீ அனுபவிக்க முடியாது, பங்காளிகள் யாருமே அனுபவிக்க முடியாது. கோர்ட்டு கேஸுமாக 20 வருஷமாக 30 வருஷமாக நடந்துகிட்ருப்பாங்க. அடுத்தது உன் பிள்ளையும் நடந்துகிட்ருப்பான். அந்த மாதிரி தான் இருக்கும். அதனால் இருக்கும் போதே பங்கு பிரித்து கொடுத்துருங்க. அக்கா தங்கச்சி பங்கு கேட்குறாங்களா, அவங்களுக்கு ஒரு பங்கு கொடுங்க. எல்லாருமே சந்தோஷப்படுத்துகிற மாதிரி வச்சுங்க. ஏன்னா உங்கள் சொத்து இல்லையே, நீங்கள் சொத்தில் யாருன்னா பங்கு கேட்பாங்களா, நிச்சயமாக கேட்க மாட்டாங்க. நீங்கள் எல்லாம் ஒன்றாலும் சம்பாதிச்சிங்க, கோடிக்கணக்கில் சம்பாதிங்க, உங்கள் சொத்துலேருந்து யாருமே பங்குன்னு கேட்க மாட்டாங்க. அந்த மூதாதைய சொத்துலேருந்து தான் எல்லாருமே ஆசைப்படுவாங்க. அது இருக்கப்பட்டவங்க இல்லாதப்பட்டவங்களாம் கணக்கு இல்லை. அவங்கள கூப்பிட்டு சரிபாதியாக பிரித்து நம்ம எல்லாருமே, ஏன்னா இது ஆதி காலத்துலேருந்து பிரச்சனை நடந்துகிட்ருக்கு. மண்ணு மனை பிரச்சனை நடந்துகிட்ருக்கு. மகாபாரதத்தை எதுக்குன்னா அந்த மண்ணு மனையால் தான் அந்த பிரச்சனையே வந்தது காரணமே. அவன் தரமாட்டேன்னு சொல்லும் போது தான் நாடு நகரெல்லாம் இருந்து போயிட்டு 12 வருஷம் இருந்துட்டு வராங்க. வரும்போது அவன் தரமாட்டம் சொல்லிவிடுவான். துரியோதனன் தரமாட்டம் சொல்லும் போது தான் அந்த மகாபாரத போரே நடக்குது. அப்போ எல்லாருமே அடிச்சுன்னு சாவுறாங்க. அதுக்கு மண்ணு மனை பிரச்சனை தான். ராமாயணம் காதல் காவியம். அப்போ பணத்துக்கு மரியாதை இல்லை, அண்ணன் தம்பி பாசங்கள் எல்லாமே பாச உணர்வுக்காக அந்த புராணங்கள் நடந்தது. ஹரிச்சந்திரா நாடகம் வந்தது காரணமே உண்மையாக இருந்தாங்கன்றதுக்காக தான் அந்த ஹரிச்சந்திரா நாடகம். இன்றைக்கி பொய் களவு பிரச்சனை, எவன் நல்லவன் எவன் கெட்டவனே தெரியாத அளவுக்கு இருந்துருக்கு. 80 பேர் நமக்கு சுற்றி இருக்கிறவங்க அத்தனை பேரும் கெட்டவர்களே, யாரும் நம்பி மோசம் போகிற நிலவில் தான் இருந்துகிட்ருக்கோம். அதனால தான் அவங்க எழுதி வச்சுருக்காங்க 27 நட்சத்திரத்தில் உங்களுக்கு எந்தெந்த நட்சத்திரம், நண்பன் நட்சத்திரம் எது, எதிரி நட்சத்திரம் எது, யார் கூட பார்ட்னர் சேரலாம், யார் கூட பார்ட்னர் சேரக்கூடாது, எந்தெந்த நாளெலாம் அவங்களுக்கு கொடுக்க அவங்க காத்துட்ருக்காங்க. இது எல்லாமே இருக்குது. இந்த ரகசிய குறியீடுகள்லாம் என்னென்ன ரகசிய குறிப்புகள்லாம் உங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சிங்கன்னா லைஃப் ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும் இந்த கலியுகம்.
அதான் பாருங்கள், நீங்கள் பார்த்துங்கிறது வந்து கழிப்பு எடுத்துகிட்ருக்காங்க. சுடுகாட்டு எல்லையிலே உட்கார வச்சு இந்த மாதிரி கழிப்புகள் பண்ணுறோம். இதுக்கு எதுக்கு சொல்கிறேன்னு சொன்னால், நம்மளுடைய பதிவுகள் நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க, பார்த்துட்ருக்கீங்க. இங்கே போனால் ஒரு தீர்வு கிடைக்காதான்ற மாதிரி உங்களுக்கு ஏற்ற மாதிரி தீர்வுகள் கிடைக்கணும் தான் நானும் வந்து பல குருமார்களை வந்து படிச்சுட்ருக்கேன். பல குருமார்கிட்ட வந்து பல விஷயங்களை தெரிஞ்சு வச்சுருக்கேன். அதனால் உங்களுக்கு வழிகாட்டுதல் நிச்சயமாக என்னால் முடிஞ்ச உதவிகள் நான் செய்வேன். அதனால் நம்பி வரலாம். மழைநூர் வந்தால் உங்களுக்கு வந்து நிச்சயமாக ஒரு மாற்றத்தை நான் ஏற்படுத்தி தருவேன். அது அங்காளம்மாவால் தான், என்னால் ஒன்றும் கிடையாது. அம்மா என்கிட்ட கொடுக்குறாங்க. அந்த கொடுக்குற விஷயத்தை தான் உங்களுக்கு நான் கொடுத்து உங்களுக்கு வந்து இந்த கலியுக வாழ்க்கை சிறப்பாக இருக்கிறதுக்கு வழிகள் தான் நான் கண்டுபிடிச்சி கொடுத்துட்ருக்கேன். அதனால் நம்பி வாங்க. உங்கள் பிரச்சனையை வந்து அம்மாவுடைய அருள் கேளுங்க. அருள் கேட்கும் போது அம்மாவை சொல்லுவாங்க. ஏன்னா நமக்கு தெரியாத ஒரு சில விஷயங்கள் அம்மாக்கிட்ட சீக்கிரட்டாக இருக்கும். அது சும்மா குறி கேட்குறவங்களாம் கேட்டுட்டு போனீங்கன்னா அதெல்லாம் பலன் தராது. அம்மாவை ஆடி வர வச்சு அங்காளம்மனை நேரடியாக வர வச்சு பேசுவோம். பேசும்போதே உங்களுடைய பிரச்சனை இது தான் இருக்குது, இதனால தான் அனுபவிச்சுங்கிற அதிலேருந்து விடுபடனா சில பரிகாரங்கள் பண்ணிக்கினா நிச்சயமாக உனக்கு வந்து அதிலேருந்து விடுதலை கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அந்த விடுதலை தான் நாங்கள் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா இன்றைக்கி வந்து பல மாவட்டங்கள்லேருந்து பார்த்துட்ருக்கீங்க. அம்மா வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி வந்து நிறைய பேர் வராங்க, அவங்களுக்கு தீர்வு தெரியாமல் சுற்றிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நம்ம ஏதோ ஒரு பதிவு கொடுக்கணும். ஏன்னா இந்த கோயிலுக்கும் வந்து 6 மாதமாக வந்துட்டுருக்குங்க, 1 வருஷமாக வந்துட்டுருக்கேன். மாதம் ஊஞ்சல் உற்சவம் பார்க்காம இருந்ததில்லை, வராத நாள் கிடையாது. நானும் வந்துட்டு தான் இருக்கேன். ஆனால் வந்து பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கலன்னு சொல்கிறாங்க. அந்த தீர்வு கிடைக்காதது தான் என்னை வந்து பார்த்துட்டுங்க. நிச்சயமாக உங்களுக்கு அதுக்கு உண்டான தீர்வுகள் நிச்சயமாக கிடைக்கும். ஏன்னா அம்மா முடியாதது வந்து எங்களை மாதிரி ஒரு பூசாரிகள் மூலமாக வரம் கொடுப்பாங்க. சாமி வரம் கொடுத்தாலும் பூசாரி வரம் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அது மாதிரி வந்து பூசாரியும் சேர்ந்து வரம் கொடுக்கணும். அம்மா வந்து எனக்கு சொல்லியிருக்கிற ஒரு சில குறிப்புகள்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த குறிப்புகளை வச்சு தான் நான் உங்கள்கிட்ட பல விஷயங்கள் சொல்ல போகிறேன். அந்த வழிபாடுதலோடு இறை வழிபாடுதலோடு நம்ம கலந்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பக்தியோடு இருந்தோம்னு சொன்னால் இந்த பிரச்சனை வந்து விடுபடலாம். அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. கழிப்பு எடுத்தாச்சு. கழிப்பு எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க குளிச்சுட்டு வந்து சாமி தரிசனம் பார்த்துட்டு போவாங்க. காலையில் வந்து 6 மணிலேருந்து பார்க்குறோம், 12 1 மணி வரைக்கும் 2 மணி வரைக்குமே பார்க்குறோம். வர்றவங்க வந்து அப்பாயின்மெண்ட் போட்டுவாங்க. இன்றைக்கி வரேன் சார், உங்களை பார்க்கலான்னு இருக்கோம், இன்றைக்கி அப்பாயின்மெண்ட் அருள்வாக்கு கேட்கலான்னு இருக்கோம் அம்மாக்கிட்டேருந்து அப்படின்னு ஃபோன் பண்ணி சொல்லுங்கள். பதிவு பண்ணிக்கிறோம். பதிவு பண்ணிங்கன்னா இங்கே வந்து பார்த்துக்கலாம். ஏன்னா நாங்கள் வெளியிலையும் ஒரு சில வேலைகளுக்காக வெளியே போயிட்டுருப்பேன், படிச்சுட்டு இருப்பேன். அதனால் நீங்கள் வர்றது என்றைக்கு என்னான்னு தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி தான் அப்பாயின்மெண்ட் போட்டு பார்ப்போம். இல்லைன்னு சொன்னால் நாங்கள் வந்து பல குருமார்களை சந்திக்கிறதுக்காக நான் வெளியில் கிளம்பிட்டுருக்கேன். அதனால் வந்து இந்த நாள் அப்படின்னும் போது நானே சொல்லிவிடுவேன், நீங்கள் கிளம்புறதுக்கு முன்னாடியே நான் இன்றைக்கி ஊரில் இல்லைங்க, வெளியில் இருக்கிறேங்க, அதனால் இன்றைக்கி வாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் உங்களுக்கு தகவல் கொடுப்போம். அந்த தகவலுக்கு கேட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வாங்க. உங்கள் பிரச்சனைக்கு வந்து நிரந்தரமான ஒரு தீர்வு கிடைக்கும். அதில் எந்த வித மாற்றமும் இல்லாதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இங்கே முடிச்சுட்டு நேராக வந்து கோயிலுக்கு போய் சாமி தரிசனம் பார்த்துருவாங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு அம்பாளுடைய ஆசீர்வாதம் வாங்கிட்டு போவாங்க. ஒரு பேய் ஓட்டுறோன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 3 தடவையாவது உங்களை வர வைப்போம். ஏன்னா பேயை ஓட்டிட்டு சாமி இறக்கிடுவோம். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சார் ஏவல்லாம் செஞ்சுட்ருக்காங்க, சாமி இறக்குவீங்களான்னு கேட்குறீங்க. ஏவலுக்கெல்லாம் சாமி இறங்காது. ஏவல் வந்து ஏவலுக்கு உண்டான பூஜைகள் தான் செய்வோம், சாமி இறங்காது. இந்த பேய் பிசாசு பில்லி பேய் வந்து பிடிச்சிருந்தாலும், பிசாசு பிடிச்சிருந்தாலும், இல்லை முனீஸ்வரன் அந்த மாதிரி எதனோ ஒரு தெய்வங்கள் எதனோ பிடிச்சிருந்தாலும், அதேமாதிரி மூதாதைகள் எதனா பிடிச்சிருந்தாலும் அதெல்லாம் விலகிட்டு அம்பாள் வந்து முழுசாக இறங்கி அவங்க மேலே வந்து வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் அளவு போடுவோம், எல்லாமே செய்வோம். அதனால் வந்து இந்த இடத்துல வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிரந்தரமான தீர்வுகள் கிடைக்கிறதுக்கு உண்டான வழிகள் நாங்கள் பண்ணுறோம். நான் வீட்டில் படுத்தா நிம்மதி இல்லைன்னு சொன்னால், சந்தோஷம் இல்லைன்னு சொன்னால், அந்த இடத்துல வந்து ஏதோ ஒரு கெட்ட சக்தியானது நடமாட்டம் இருந்துகிட்ருக்கு. அது உங்களுக்கே உருவத்தை காட்டும். இந்த மாதிரி கெட்ட சக்தி இருக்கிறது தெரிய வரும். அதான் நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க. அம்பாள் வந்து ஆடிக்கிட்டு இருக்காங்க. அம்மா வந்து ஆடி வந்து குரு சொல்லுவாங்க. இங்கே நிறைய பேர் வருவாங்க சாமி தரிசனம் வந்து இந்த மாதிரி வேஷம் கட்டிக்கிட்டு ஆடுறதுலேருந்து நிறைய பேர் குறி மேடை அமைச்சிருக்காங்க. குறி அருள்வாக்கெல்லாம் சொல்லிட்டு வராங்க. அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அம்மா வந்து ஆடிட்டுருக்காங்க பாருங்கள். எவ்வளோ சந்தோஷமாக ஆட்டம் பாட்டத்தோடு இருக்காங்க பாருங்கள். அதனால் வந்து உங்களுடைய அருள்வாக்கு கேட்குறது இந்த மாதிரி பம்பை அடித்து அம்மா வர வச்சு தான் அருள்வாக்கு கேட்போம். அம்மா அருள்வாக்கு ஆடி வந்து சொல்லுவாங்க. அம்மா ஆடிக்கிட்டு இருக்கு பாருங்கள். அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஏன்னா இந்த ஆட்டம் பாட்டெல்லாம் அம்மா வந்து ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு வேஷம் போட்டுட்டு வருவாங்க. எல்லா இடத்துலையும் வந்துட்டுருக்காங்க. அம்மா வந்து எல்லா சின்ன குழந்தைலேருந்து பெரிய குழந்தை வரைக்கும் வந்துட்டுருக்கோம். அருள்வாக்கு அவ்வளோ அற்புதமாக சொல்லும். இந்த அருள்வாக்கு கொடுக்குறவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா பக்தி ஈடுபாடு அதிகமாக இருக்கும். அவங்கக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா பூஜையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் அவ்வளோ அலங்காரம் பண்ணுவாங்க. அழகாக அலங்காரம் பண்ணிகிட்ருப்பாங்க. அவங்களுக்கு தேவையான பிடிச்ச விஷயத்தெல்லாம் க்ளியராக வச்சுருப்பாங்க. பூஜை ரூம் அவ்வளோ சுத்தபத்தமாக இருக்கும். அவங்க மேலே தான் அம்மா வருவாங்க. சாதாரணமாக எல்லார் மேலேயும் வந்துடுறதில்ல.
அந்த மாதிரி. ஏன்னா ஒரு சிலர் சொல்லுவாங்க, சார் என் மேலே அம்மா வந்து வந்துட்டுருக்காங்க, இத்தனை வருஷமாக வந்துட்டுருக்காங்க, ஆடிட்டுருக்காங்க, இப்போ அருள்வா கொடுத்துட்ருக்காங்கன்னு சொல்லுவீங்க. இது காரணம் என்னென்னா நம்ம ஈடுபாடுகள் தான். எந்த அளவுக்கு முழு மூச்சாக நம்ம ஈடுபாடு செய்கிறோமோ அந்தளவுக்கு நமக்குள்ளே வந்து அவங்க விளையாடுவாங்க. அவங்க சித்து விளையாட்டு நமக்கு தெரியும். அதனால தான் என் கூட வந்து பேசிகிட்டு இருக்காங்க. நான் தினந்தோறும் நினைக்காத நேரமே கிடையாது, அம்மாவை பற்றி தான் நினைக்கிறேன். மேற்கொண்டு வருகின்ற பக்தர்கள் இவ்வளோ பேர் குறையோடு வந்துட்டுருக்காங்க, பிரச்சனையோடு வந்துட்டுருக்காங்க, இதுக்கு எதெல்லாம் ஒரு பதில் கொடுமான்னு சொல்லிட்டு அம்மாவை கேட்குறேன். அம்மா எனக்கு வந்து பல குறிப்புகள் கொடுக்குறாங்க. அந்த குறிப்புகளை வச்சு தான் உங்களுக்கு இன்னும் மேலும் மேலும் இந்த கோயிலுக்கு வந்து போனீங்கன்னா நிச்சயமாக மாற்றம் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நிறைய படிச்சுட்ருக்கேன், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிட்ருக்கேன். நிறைய அம்மாவோட ஆசீர்வாதம் தான். என்னன்னா அம்மாவோட ஆசீர்வாதம் இல்லைன்னா எல்லாம் படிக்கவே முடியாது. பல குருமார்களை அனுப்பி விட்றாங்க, குருமார்கிட்ட நான் கற்றுக்கிறேன். அதனால் பார்த்திங்கன்னா அருள்வா கொடுக்குறவங்க ஒரு வேப்பிலையை வச்சு மந்திரிக்கிறது, உடல் கட்டு மந்திரங்கள், மேற்கொண்டு மந்திர வழிபாட்டு முறைகள், சக்கரை வழிபாட்டு முறைகள்லாம் கற்றுக்குங்க. ஏன்னா கற்றுக்கிட்டிங்கன்னா ஒரு தாயத்து போடலாம், ஒரு தகுடு எழுதி கொடுக்கலாம். இது எல்லாமே தேவைப்படுது. ஏன்னா வந்து அருள்வாக்கோட நிறுத்த முடியாது. ஏன்னா அருள்வாக்கு சொல்லிடுறீங்க, குறி சொல்லிடுறீங்க, இந்த பிரச்சனைக்கு இந்த தீர்வு இந்த இடத்துக்கு போங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு சில வழிபாட்டு முறைகள் நம்மளே வந்து தெரிஞ்சிருக்கணும். ஒரு மந்திரம் போட தெரிஞ்சிருக்கணும், ஒரு சக்கரங்கள் போட தெரிஞ்சிருக்கணும், ஒரு பாடல்கள் பாட தெரிஞ்சிருக்கணும். அம்மா வந்து வர்ணித்து பாடணும். ஏன்னா நம்ம உள்ளே வந்தாச்சு, அம்மா நமக்குள்ளே இருக்குது. நமக்குள்ளே இருக்கும் போது அம்மாவோட ஈடுபாடோடு நம்ம செய்யப்படும் போது அம்மா இன்னும் நமக்கு நிறைய விஷயங்கள் கொடுப்பாங்க. அதனால தான் இன்றைக்கி வந்து சாமியார்கள்லாம் நிறைய பேர் வந்து பார்த்துட்டு போகிறாங்க, நம்மக்கிட்ட வந்து நிறைய பேர் கேட்டுட்டு போகிறாங்க. இன்னும் பல விஷயங்கள் என் மூலிமா உங்களுக்கு தெரியப்படுத்துவேன். அதுக்குண்டான ட்ரிக்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணி நீங்களும் ஜெயிக்கலாம். ஏன்னா அம்மா வர்றாங்கன்னு சொன்னால் அத்தனை பேரும் ஜெயித்தவங்களாக தான் இருக்கணும். நிறைய பேர் பார்க்குறேன், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அம்மா என் மேலே இருக்குதுங்க, குடும்பத்தில் அவ்வளோ கஷ்டங்கள், அவ்வளோ பிரச்சனைகள், அவ்வளோ தொந்தரவுகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது காரணம் என்ன? மேற்கொண்டு நீங்கள் அடுத்த இதுக்கு பரிணாம வளர்ச்சிக்கு நம்ம வரணும். அந்த மாதிரி வர்றதில்லை. அதனால தான் வந்து நமக்குள்ள 1008 பிரச்சனைகள்லாம் வந்துட்டுருக்கு. ஏன்னா அந்த ஏதோ ஒரு தொழில் அம்மா வந்து நம்ம கொடுத்த தொழிலே அந்த தொழிலே செய்யலாம். ஒரு குரு மேடை அமைக்கலாம், அருள்வாக்கு கொடுக்கலாம். அம்மா நம்ம மூலியமாக வந்து பல விஷயங்களை கலியுகத்துக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்றாங்க, உண்மையாக இருக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. ஆனால் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த தொழில் எதையுமே நம்ம செய்ய போகிறதில்ல. சாமி ஆடிக்கிட்டு இருக்கிற அருள்வாக்கு கொடுக்கணுன்னா வேணான்னு நினைக்கிறீங்க. குடும்பத்தில் நிறைய பேர் தப்பாக நினைப்பாங்க, எல்லாருமே ஒரு மாதிரி பேசுவாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் அருள்வாக்கு பேசுகிறதில்ல. அது ஒரு பைத்தியம், அது கோயில் பைத்தியமாக சுற்றுதுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்க. இந்த ஜென்மம் எடுத்தது எதுக்கு? அவங்களை வந்து சேர்ந்து சேர்றதுக்கு தான் நம்ம இந்த ஜென்மம் எடுத்துருக்கோமே. அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும். அதுக்கு யார்கிட்ட போகலான்னு போனால் நிச்சயமாக நான் குருவாக இருந்து உங்களுக்கு பல விஷயங்கள் சொல்வேன். சோழி பிரசன்னம் எப்படி பார்க்கணும், வெற்றிலை பிரசன்னம் எப்படி பார்க்கணும், ஜாமக்கோள் பிரசன்னம் எப்படி இருக்குது, பிரசன்னங்கள் பார்க்குறதுல என்ன நன்மை. ஏன்னா அந்த கோயிலில் வந்து நம்ம அருள்வாக்கு கொடுக்குறதோ இல்லாமல் பல விஷயங்களும் கற்றுக்கிட்டோம்னா அந்த கோயிலில் நிரந்தரமாக நம்ம குறி சொல்லலாம், தகுடு எழுதி கொடுக்கலாம், சக்கரங்கள் போடலாம், மந்திரங்கள் எல்லாமே வந்து அந்த பூஜை வழிபாட்டு முறைகள்லாம் சேர்ந்து நல்லதுக்கு மட்டுமே பயன்படுத்தணும்னு தான் நாங்கள் வந்து கொடுத்துட்ருக்கேன். அதான் பாருங்கள், எங்கள் கழிப்பு எடுத்துகிட்ருக்கோம். அந்த கழிப்பு எடுக்கிற காட்சி தான் நான் காமிச்சிட்ருக்கேன். இங்கே வந்து வர்றவங்க நிறைய பேர் வராங்க. நிறைய பேர் வந்து அவங்க பிரச்சனைக்கு இந்த இடத்துல வந்து தீர்வு கிடைச்சிருக்கு, அதனால தான் வந்துட்டுருக்காங்க. நிறைய பேர் தெரியாமல் சுற்றிட்டு இருக்காங்க. செலவுகள் எவ்வளோ ஆகுமோ, மேல்மலையில் போனால் அதிகமாகிடுமோன்னு பயந்துட்டுருக்கீங்க. பயப்படுற மாதிரி செலவுகள்லாம் நாங்கள் சொல்ல மாட்டோம். ஏன்னா நீ பேச போகிறீங்க, பேசும்போதே உங்களுக்கு தெரிய போகுது இவ்வளோ செலவாக போதா, சரி மேற்கொண்டு என்னால் எவ்வளோ தர முடியும், என்னால் இவ்வளோ கொடுக்க முடியும் சாமி அப்படின்னு சொல்லும் போது நாங்கள் அதுக்கேற்ற பட்ஜெட் என்ன பொருள் வாங்கணும், இது எல்லாம் சேர்ந்து மேற்கொண்டு எங்களுக்கு கூலி தான். அந்த கூலி தான் வாங்கி உங்களுக்கு நாங்கள் செய்ய போகிறோம். அதனால் வாங்க, பல இடத்துல போய் சுற்றி அங்கங்கே வேஸ்ட் பண்ணின்னு சுற்றாதீங்க. நேராக மலையனூருக்கு வாங்க. உங்களுக்கு வந்து டவுட்டாக இருக்குன்னு சொன்னால் செக் பண்ணிங்க. செக் பண்ணி 2000 ரூபா கட்டி நீங்கள் தெரிஞ்சுங்க என்ன பிரச்சனை இருக்குன்றது. உங்களை சுற்றி நடக்கின்ற விஷயத்தை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் பரிகாரங்கள் பண்ணுறது எப்போ வேணாலும் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் நாங்கள் வந்துட்ருக்கோம். நிறைய பேர் வராங்க. வர்றவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா அமாவாசை டைமில் வராங்க, அமாவாசை டைமில் வராதுங்க. அமாவாசை டைமில் வந்தால் நாங்கள் யாரையும் பார்க்குறதில்ல. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமெலாம் பார்த்திங்கன்னா கூட்டம் அதிகமாக இருக்குது. அதனால் பிரச்சனையாக இருக்கிறவங்க சாதாரண நாளில் வாங்க. அதான் அந்த கழிப்பு எடுக்கிறாங்க, அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அந்த சக்கரத்தை தான் நான் காமிச்சிட்ருக்கேன். அதனால் அம்மா வந்து நமக்குள்ளே இருக்குதுன்னு சொன்னால் உண்மையாக நேசிங்க, உண்மையாக வந்து எல்லாருக்கும் சொல்லுங்கள், உண்மையாக நடங்க. ஏன்னா தவறுதலாக இன்றைக்கி நிறைய பேர் தவறுதலான பாதைக்கு போகிறாங்க, கெட்ட விஷயங்கள்லாம் செய்யணும்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி செய்யாதீங்க யாருமே வந்து.
ஏன்னா நம்ம கொடுக்குறதே ஒரு சிலருக்கு மட்டும்தான் அம்மா அருள்வாக்கு கொடுக்கணும், அம்மா நம்ம மேலே ஆசைப்பட்டு வந்திருக்காங்க, அவங்களுக்கு நல்ல வழிபடுத்தல் ஒழுங்குபடுத்தல் தான் நம்மக்கிட்ட இருக்கணும். அதனால தான் நான் வந்து நிறைய படிச்சுட்டு இருக்கேன். நிறைய விஷயங்கள் உங்களுக்கு குருமார்களாக இருந்து சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். இந்த அருள்வாக்கு கொடுக்குறவங்க, குறி சொல்கிறவங்க, குறி மேடை அமைக்கிறவங்க, சாமியார்கள், இவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம பல விஷயங்கள் கொடுக்கணும். அந்த எப்படி மந்திர வழிபாட்டு முறைகள்லாம் என்னென்ன பண்ணணும், என்ன வழிபாடு பண்ணால் நமக்கு தீர்வு கிடைக்கும், அவங்களுக்கு வந்து மற்றவங்களுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்ற விஷயத்தெல்லாம் கற்றுக்கிட்டு அது நமக்கு வந்து பலன் தர மாதிரி எல்லாருக்கும் கொடுங்க. அதான் நீங்கள் பார்த்துறீங்க. சுடுகாட்டு கோயில் தான் இந்த இடமே இருக்கிறது, சுடுகாடு தான். இங்கே டெய்லி வந்து பிணை எரிச்சிட்டே இருப்பாங்க. டெய்லி பார்த்தீங்கன்னா 1-2 வந்து இது வந்தபடியே இருக்கும். காசிலையும் பிணை எரிக்கிறது வந்து எக்கச்சக்கமான அதை கர்மாவுக்காக காசியில் எரிப்பாங்க. இங்கே வந்து என்ன பிணமே வந்து அம்மாவுக்காக படையெல்லாம் கொடுத்துட்றோம். அதுதான் மயானக்குள்ளே விடுற இடமும் இந்த இடம் தான். நிறைய பேர் வருவாங்க பார்த்துட்டு போவாங்க. இந்த கோயில் ஏன்னு சொன்னால் சிறப்புமிக்க ஒரு தலம். ஏன்னா துஷ்ட சக்தியில் ஓடுகின்ற தலம், பேய் பிசாசு பில்லி சூனியங்கள் அத்தனையுமே இந்த இடத்துல கட்டுப்படுத்தும். அதனால தான் இந்த இடத்துல வந்து பிணை எரிக்கிறாங்க. கோயில்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில கோயிலில் வந்து பிணெல்லாம் எரிக்க மாட்டாங்க, பார்த்துருக்க மாட்டீங்க. ஒன்று காசியில் இருக்கிறாங்க, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மேல்மலையினர் மயான காளி மயான இடம், அதேமாதிரி காசிலையும் மயான இடம். அதனால் இந்த இடத்துல வந்து பல சக்திகள் இந்த இடத்துல விளையாடிட்டு இருக்குது. அதனால் நீங்கள் வரீங்க, உங்கள் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு கிடைக்கும். இங்கே வந்து எலுமிச்சம்பழம், பூசணிக்காய், கும்மிட்டிக்காய், ஊமத்தங்காய், கோழிலாம் தரோம். ஒரு 2000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா அப்படியே சுற்றி போட்டுட்டு போகலாம். அதுவும் நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம். முறையாக டெஸ்ட் பண்ணி பார்க்கணுன்னா முறையாக டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு தகுந்த பரிகாரங்கள் பண்ணிக்கலாம். உங்கள் வீட்டில் என்ன நடக்குது, கெட்ட சக்தி நடமாட்டம் தான் வீட்டில் வந்து நிம்மதியாக இருக்க முடியாது. பல பிரச்சனைகள் அந்த இடத்துல உருவாக்கும். நிறைய பிரச்சனை சுற்றி நம்மளை சுற்றி நடக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா வீட்டு உள்ளே இருக்க முடியாது. வெளியில் போனால் கூட நிம்மதி இருக்குமே தவிர வீட்டு உள்ளே இருந்தால் நிம்மதிகள் இருக்காது. அதனால் வந்து முறையாக டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கு 2000 ரூபாய் வாங்குகிறோம். அதுக்கப்புறம் அம்மா வந்து அருள்வாக்கு கொடுப்பாங்க. இந்த பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு கிடைக்கிறதுக்கு அம்மாவே ஆலோசனை சொல்லுவாங்க. அந்த ஆலோசனை சொல்லும் போது நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம். அதனால் வந்து நீங்கள் முறையாக கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பரிகாரங்கள் பண்ணிக்கலாம். இது காளி அம்மா, இதுதான் வந்து உள்ளார இருக்குது. இதுக்கு தான் வந்து பூசணிக்காய், கும்மிட்டிக்காய், ஊமத்தங்காய் எல்லாத்தையுமே சொல்லுவாங்க. இந்த அம்பாள் தான். ஓம் காளி பகவதி பைரவி, என் எதிர்த்து வந்த எதையும் கட்டு, கடுகுமன பச்சையை கட்டு, மிருகத்தை கட்டு, ஓம் காளி ஓம் ருத்ரி ஓங்காரி ஆங்காரி அடங்களை கட்டினை சபையை கட்டு, சத்துரை கட்டு, எதிரியை கட்டு, எங்கேயும் கட்டு, சிங் வங் லங் லங், ஓம் சிவாய நம சிவாய நம, ஓம் ஸ்ரீம் க்ளீம் வாம நம சுவாகா. இந்த சேனலுக்கு எல்லாமே லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மேல்மலை தலைமை பூசாரி பூபதி ராஜா.